இதுதான் முடிவா? இது மட்டும்தான் என் முடிவு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை பார்த்துக்க முடியாது பொட்ட பசங்கள்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க? உன்னால அங்க ஒரு உயிர் போராடின்னு இருக்குது. வாடா. நான் திவ்யாவை பார்க்கணும். திவ்யா பார்க்கணும், மயிரை பார்க்கணும். போடா. கேட்டியா கேட்டியா ஓடுறா பாருங்க. முடிங்க. உணர்வே இல்லாமல் நானேனோ ஆயுதமாய், உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனாய், நீ எந்தன் கண்ணீர் என்றேனாகினாய். டேய் லூசாடா நீ? சிங்கப்பூர் சைட்ல ஒர்க் பண்றதுக்கு போலன்னு சொன்னியாமே, அந்த வாய்ப்புக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்கன்னு தெரியும்ல உனக்கு? சரி அதெல்லாம் விடு. வாண்டடா மேனேஜர் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருக்கியாமே, அடுத்த 2 வருஷத்துக்கு ஐக்கிய வராது தெரியும்ல உனக்கு? இந்த விஷயம்லாம் திவ்யாவுக்கு தெரியுமாடா? டேய் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கள்ளிமண் மாதிரி உக்காந்துட்டு இருக்க. டேய் உன்னதாண்டா. டேய் டேய் என்னடா ஆச்சு? நான் எதுக்காக இதெல்லாம் பண்றனோ அதுவே இல்லாம போயிரும் போலடா. செத்துடலாம் போல இருக்கு மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. நேற்று டாக்டர் வீட்டுக்கு வந்திருந்தாரா. ரிப்போர்ட்ல திவ்யாவுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரா. மச்சான் கொஞ்சம் தெளிவா சொல்றா. குழந்தையோட பிரெயின் சரியா வளருதா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரா. தெரிலன்னு தான்டா சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணிக்காத. நானும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் டாக்டர் இங்கேருந்து போன பிறகு கால் பண்ணாரா. ஹலோ தினேஷ், நேற்று ரிப்போர்ட்டை பற்றி பேசும்போது உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரில. நேற்று உங்கள் குழந்தைக்கு பிரெயின் சரியாக வளராத மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனால் குழந்தைக்கு பிரெயின் க்ரோத் சரியாகவே இல்லை. ஒருவேளை இந்த குழந்தை பிறந்தா கூட ஸ்பெஷல் சைல்டாக தான் இருக்கும், இல்லை பிறக்கும்போதே குழந்தை இறந்தும் பிறக்கலாம். அப்படி எதுவும் ஆச்சுன்னா அது மதருக்கும் கொஞ்சம் குரூஷியலாக போயிடும். ஸோ பார்த்துக்குங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான்டா. ஆனால் அவர் ரெண்டாவதாக சொன்ன மாதிரி அந்த குழந்தையே இல்லைன்றது ஒரு அப்பனா என்னாலே அது ஏற்றுக்க முடியலடா. 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை மட்டும்தான் எல்லாமேன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்காடா. அவன்கிட்ட எப்படா நான் சொல்லி புரிய வைப்பேன் அந்த குழந்தை நமக்கானது இல்லைன்றத? மச்சான் பார்த்துக்கலாம்டா. நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான்டா இருக்கு. கண்டிப்பாக ஒரு வேளை இது இல்லைனாலும் அடுத்த முறை குழந்தை நல்லபடியாக தான்டா பிறக்கும். இப்படி சொல்லி என்ன நான் ஏமாத்தி பண்ணா. ஆனால் அவளை காலையில போட்டு பாத்திரம் அப்படியே இருக்கு. துவைச்ச துணி பக்கெட்ல காய வைக்காம இருக்கு. ஸ்மெல் வந்துரும்டா. இப்போ எங்க கிளம்பி போற? சாரிடா, உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அதனால என்ன வர சொல்லிருக்காங்க. இன்னைக்கு கூட போயிட்டு வந்துடுறேன்.
இந்த டைம்ல வெளியே போக கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? டேய் நீ எப்பவும் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், தோ அம்ப்ரெல்லா கூட எடுத்துக்கிட்டேன். போயிட்டு வந்துடுறேன்ப்பா ப்ளீஸ். சரி நானே டிராப் பண்ணிடுறேன். டேய் நான் ஆட்டோ புக் பண்ணிருக்கேன். ஆட்டோ நான் வெளிய தான் வெயிட் பண்றாரு. போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் ப்ளீஸ் டா. சரி பார்த்து போயிட்டு வா. தேங்க்ஸ் பா. டேய் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் நான் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்துருவா. இல்ல அது அவங்களே அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட் தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற லூசு? இல்லப்பா அது அவங்களே அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால சொன்னேன். சரி நான் கிளம்புறேன். துணியை மறக்காம காய போட்டுடா. போயிட்டு கால் பண்ணு. பை. கண்ணா ஓடி வாங்க அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. கேமராடா இங்க பாரு. பாரு கேமரா பாரு. கேமரா பார்த்து சிரிங்க. ஐயோ என் தங்க எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. சிரிங்க. ஹலோ சொல்லுங்க. அப்பா லைன்ல இருக்காங்க பாருங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ அப்பான்னு சொல்லுங்க. எனக்கு இங்க நடக்க போற விஷயத்த யார்கிட்ட சொல்லி அழுவுறது தெரியல. இதனால யார்கிட்ட சொல்லி அழுதணும்? அவளுக்கு பிரச்சனை. என்னன்னு சொல்றாங்கம்மா. பயமா இருக்குமா? எனக்கு பயமா இருக்குமா? குழந்தைல பிறந்தவனே இறந்துருவாமா. உங்ககிட்ட நான் இது வரைக்கும் அதை கேட்டிருக்கேன் இல்லல்ல? கேட்டது இல்லல்ல? நீங்க ஒரு செவட்டு கேட்கவா? ஒரு செவட்டு வா ப்ளீஸ் வா. உங்க 2 பேர் போக கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லைம்மா. இல்லைம்மா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டுமா பண்ணுங்கம்மா. என் குழந்தை எப்படியே காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ்மா. காப்பாத்துமா ப்ளீஸ்மா. அப்பா நீயாவது அம்மா கிட்ட சொல்லுப்பா. அப்பா என் குழந்தைய காப்பாற்ற சொல்லுப்பா ப்ளீஸ்பா. நீயா சொல்லுப்பா. அப்பா என் குழந்தைய காப்பாற்ற சொல்லுப்பா ப்ளீஸ்பா. அவன் எனக்கு கிடைச்ச வரவா. அவன் எனக்கு வரவா. என்னது இது? என்னடா பாப்பா பிறந்தா விளையாடுறதுக்கு திங்ஸ் இருக்குப்பா. என்கிட்ட நீ என்னன்னு சொல்லிட்டு போன? டேய் அதை விட்றா. இது என்கிட்ட நீ என்னன்னு சொல்லிட்டு போன? பா அது என்கிட்ட நீ என்னன்னு சொல்லிட்டு போன? என்கிட்ட நீ என்னன்னு சொல்லிட்டு போன? என்னன்னு சொல்லிட்டு போன? என்னடி சொல்லிட்டு போன? என்னடி சொல்லிட்டு போன? என்னடி சொல்லிட்டு போன? டேய் அலறியடா. என்னடி சொல்லிட்டு? டேய் அழுவியா? இங்க பாரு. டேய் சாரிடா. டேய் நான் தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாரு. சாரிடா. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே போய் சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டேன். இது குழந்தை சொல்லி
கோவமா? ரொம்ப திட்டேன்ல? இல்லையா? ஆமாம், இதுக்கப்புறம் திட்ட மாட்டேன். சாரி. விடு. நீ என்ன பண்ணுவ? நான் தானே தப்பு பண்ணேன். இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். சாரி. சரி, இதெல்லாம் என்கிட்ட காமிக்கணும்னு தானே வாங்கிட்டு வந்த. காமி. இதோ இது இருக்குல்ல, இது பாப்பா பிறந்தோடனே கிளி கிளி விளையாட. அப்புறம் இங்க இருக்கு பாத்தியா ஸ்டார் பொம்மை, இதுவும் பாப்பா பிறந்தோடனே விளையாடுறதுக்கு தான். இதெல்லாம் விட உனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் காட்டுறேன். ஏய், இது எப்படி நீ எடுத்த? ஏன் இதை நீங்க மறைச்சு வச்சிருந்தனால கண்டுபிடிச்சு எடுக்க முடியாதா? இந்த பாலாடியோட ரகசியம் தெரியுமா உனக்கு? சொல்லு. இந்த பாலாடை உனக்கு உங்க அம்மாவோட முகம் அந்த வயசுல ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த பாலாடைக்கு உங்க அம்மாவை நல்லாவே தெரியும். அம்மாவை மட்டும் இல்லை, உன்னையும். முதல் முறையா உனக்கு உங்க அம்மா இதில் தானே பால் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கும் நான் இதில் தான் பால் கொடுப்பேன். அதனால தான் உனக்கு தெரியாம கஷ்டப்பட்டு இதை நான் ஒளிச்சு வச்சேன். திவ்யா, ஏய் என்ன? சாரிடா. ஏய் பரவாயில்ல, சரி நீ ரெஸ்ட் ரூம் போ, நான் வரேன். திவ்யா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒரே நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். இல்ல, நானே வரேன். தங்கோ, தூங்குறியா? அப்பா உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறல்ல? 5 நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட பேசணுண்டா. சரி, உன்கிட்ட இப்போவே நான் ஒன்று சொல்லணுண்டா. அம்மா எழுப்பிறாரா? ப்ளீஸ்ரா, அம்மா எழுப்பிறாரா? இந்த பர்றா, எனக்கும் உங்க அம்மாக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நீ மட்டும்தான்டா. நீ மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிடக்கூடாதுரா. நீயும் பண்ணிடக்கூடாதுரா.
உங்க அம்மா கஷ்டப்படுத்தாதடா ப்ளீஸ்ரா. எப்படியாவது நல்லபடியா வெளியே வந்துடுறா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ்ரா 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 ப்ளீஸ்ரா.